2 பேரும் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆசையாக பண்ணால் சுஜன் ஜம்ப் பண்ண மாட்டான், நின்றுதான் இருக்கான். சுஜன் ஃபாஸ்ட்டாக சேர்ந்து என்ன ஆர்வமாக பார்க்குதே. சரி ஏதோ முக்கியமான பொருள்னு பார்த்தா உண்டிகோல் பார்த்துனாரான். எதுக்குறான்னு கேட்டா காக்கா வடிப்பு நான் அங்கே அங்கே இன்னைக்கு என்ன பார்க்க போனா திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் திருவிழா ஃபர்ஸ்ட் திருவிழாவுக்கு வந்துட்டோம். இங்கே அணைக்கட்டு கோவில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஆனால் அம்மாலாம் வந்து முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் வந்து கடையெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துனே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நின்றுட்டுருக்கோம். அப்படியே பார்த்துட்டே போகலாமா? என்னம்மா நிறைய திருவிழா இருக்குது. இதுதான் முதல் திருவிழான்னு சொல்கிறேன். ஓகேவா? போகலாம், அப்படியே பார்த்துட்டே போகலாம். சரியா? வாங்க போகலாம். பொம்மையை பார்த்துட்டு கடையில் நிற்கிறாங்க போய் அவங்க எங்கேயாவது விட்டு போயிட போகிறேன் போல நான். சரி ஓகே, திருவிழா உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு சாமியை கும்பிட்றோமான்னு தெரில, சரியான கூட்டமாக இருக்க போகுது. ஆனால் ஒரு அதிசயத்தை பாருங்களேன், இவ்வளோ காலியெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஒரு நம்ம தான் லேட்டாக வந்துட்டோமோ. வீட்டில் பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் வாங்கியே கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் செலவாயிடுமா. அப்போ திருவிழாவுக்கு வரது எதுக்கு? திருவிழாக்குனா சாமி பார்க்க மட்டுமா வராங்க? கடையில் இருக்குது, கடையில் பொருளுங்களும் வாங்கலாம். என்னதான் வந்து கடையில் இருக்கிற பொருளுங்களும் இங்கே இருக்கிற திருவிழாவில் இருக்கிற பொருளுங்களும் ஒன்று தான்னா கூட இங்கே வாங்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் திருவிழாவில் வாங்கணுன்ட்டு. என்னதுப்பா? டெஸ்டிங் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. வேங்கண்ணா செலெக்ஷன் அவங்க தம்பி தான் பண்ணுறாரு. பட்டர்ஃப்ளை கை ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஒரே ஒரு டிசைனு கரெக்டாக இருக்கா? வாவ் சூப்பர், செம்மையாக வந்திருக்கு. அதில் டிசைனை விட அந்த வாசனை சூப்பராக இருக்கும். வாவ் என்னாச்சு? இன்னும் கேட்குதான் டிசைன் பண்ணலாம். ஃபைனல் டச் தான் நாங்கள் செம்மையாக இருக்கோம். உனக்கும் வேணுமா? நானும் வச்சுக்குவா? இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிட்டு வந்ததே பெரிய விஷயம். அதனால தான் ஐஸ் வாங்கி கொஞ்ச நேரத்துக்கு அவங்க வாயை அடைச்சிருக்கேன். அவங்க வந்து இப்போ சாப்பிட்டே வருவாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியே சமாளிச்சு சொல்லுமா, ஓப்பன் பண்ணுமா? நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லுங்க. அங்கே அங்கே முடிஞ்சிருச்சா? வீட்டுக்கு போகிறீங்களா? நாங்கள் இப்போ தான் என்ட்ரன்ஸ் ஆகிறோம். உள்ள போய் நம்ம தான் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். பார்த்துருக்கேனே உன்னை யூடியூப்ல மறந்து போயிட்டு இருக்கிற நிறைய விஷயம் பார்க்கலாம். என்ன என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறோம், நம்ம போவே இல்லை. குழந்தை என்ன ஆர்வமாக பார்க்குதே. சரி ஏதோ முக்கியமான பொருள்னு பார்த்தா உண்டிகோல் பார்த்துனாரான். எதுக்குறான்னு கேட்டா காக்கா வடிப்பு நான் ஒரு வழியா சாமியை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு குங்குமம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கடையை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு போக போகிறோம். ஜம்பிங் போகணுமா? எங்கே இருக்குது ஜம்பிங்? எப்படிதான் நம்ம கூட தான் வரோம், நம்மளாம் அதை பார்க்கவே இல்லையோ. எல்லாத்தையும் பார்த்து வச்சுருக்குறாங்க. சரி வாங்க போகலாம். ஜம்பிங்கா நான் கடைக்கு வச்சா குழந்தைங்களுக்கு எத்தனை வாட்டி எத்தனை பொருள் வாங்கிட்டு வந்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே கேட்குறாங்க. என்னதுப்பா? பிபி வேணுமா? எங்கே இருக்கு? இங்கே இல்லை பிபி, அங்கே இருக்கு. போடு வேணும். நீ எத்தனை வாட்டி கண்ணு வாங்குவ? அந்த பீச் செட்டு வேணுமா? வாங்கி கொடுக்கவா? எனக்கு என்ன தான் வாங்கி தருவீங்க? எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன்டா. நல்லா இருக்கு. இவன் ஒரு 100 தனியாக ஒரு 30. இந்த செலவு வச்சு தான் மிச்சம். எத்தனை முறை வாங்கினாலும் பரவாயில்ல,
வாங்கிட்டோம். இந்த கன்னு, இந்த பீச் செட்டு, அதை ஊழலாம் பாருங்க, பிபி, இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு மறுபடியும் பரண்டு மேலே போயிடும். அது இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ராட்னம், ஜம்பிங் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். குழந்தை வந்து ரொம்ப சமைச்ச குழந்தை, 2 இது நானா விருப்பப்பட்டு வாங்கி தந்தது. அதனால தான் ரொம்ப நல்ல குழந்தை. வாடா, டிபி வைக்கிறவங்க கூட ரோஸ் மாட்டாங்க. வாங்க அடுத்த கடைக்கு போகலாம். எனக்கு என்ன இது வாங்கலையே, ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆசையாக பண்ணால் சுஜன் ஜம்ப் பண்ண மாட்டான், நின்றுதான் இருக்கான். சுஜன் ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணு, ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணு, அப்போ தான் விழ மாட்டேன். என்ன பாப்பாவோட கூப்பிட்றாங்க? ஆசைப்பட்டாங்க, ஆசைப்பட்டதுக்கு விளையாட விட்டாச்சு. ரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டுறாங்க. பரவாயில்ல, கூப்பிடலாமா? லட்சு என்னதான் வந்து கடைகளில் போய் வாங்கினாலும் இந்த மாதிரி திருவிழாக்கு வந்து செருப்பு வாங்கிறது வழக்கம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல லட்சு? அழகா இருக்கு லட்சு. ஐயோ, அப்படியே சுஜனுக்கும் பாரு ஏதாவது நல்லா இருக்கான்ட்டு. ஒரு வழியாக நேற்று நாங்கள் வந்து திருவிழாக்கு போயிட்டு எங்களால் அந்த வீடியோ முடிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்க, எங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் வந்து வரும்போது இந்த வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது எதுக்குன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இம்மா தூண்டு இருக்குது, இது என்ன தண்ணி பார்த்தோம், அதுவும் 2 பேருக்குமா. இந்த 2 பேரில் இவ்வளோ தண்ணி இவன் குடிப்பா, இவ்வளோ தண்ணி இவன் குடிப்பா போல். சரி ஓகே, ஏதோ ஆசைப்பட்டாங்க அதனால் வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. எனக்கு வந்து ஒரு தண்ணி கூட வாங்கி தரல. அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, இவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ரொம்ப முக்கியம். சரி ஓகே, என்ன பண்ணுறது, பெண்ணாய் பிறந்தாலே இந்த மாதிரி எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும் போல். அம்மா ஷூ நனையும்மா, இப்படி தூக்கி வைம்மா. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பணும் இவரை வேறு. ஆமாம்மா, நேற்று வாங்கின எல்லா பொருளும் நேற்றே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு எல்லாத்தையும் பார்த்து இவெல்லாம் வந்து ஷூட் பண்ணியே பார்த்துட்டா. அதில் வேற ஒரு குண்டு காணுமா, அதுக்கு வேற ஒரே அழ நைட்டு. எனக்கு அந்த குண்டை கண்டுபிடி, நீ குண்டை கண்டுபிடி. நான் எங்கே தோண்டுக்குது அந்த குண்டை எங்கே போய் நான் கண்டுபிடிக்கிறது? இருந்தாலும் அவங்க ஆயா சொன்னாங்க, அப்பா நான் தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறேன்ட்டு காலைல கண்டுபிடிச்சி வச்சுட்டுக்கிறாங்க. இப்போது அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். அதுதாங்க காலையில் எழுந்துக்கும் போது வழக்கமாக நடக்கிற மாதிரி தான். என்னதான் நம்ம சனி ஞாயிறு லீவில் இருந்தாலும் அந்த திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா. நம்ம காலத்துலேருந்தே அது அப்படி தான் போல். ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. அதுவும் எனக்கு இந்த 2 நாள் விட்டுட்டு 3ஆவது நாள் சோறு கட்டணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஓவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு என்னது, வாழைக்காய், செவ்வாழை. அது செவ்வாழை, ஆமாம் பனானா தான். பனானா தான். அடுத்து வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா சுஜனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாதம். இப்போ பிடிக்காதான், பெரிய பையன் ஆகிட்டால இப்போ பிடிக்காது. கேரட் சாதம், குட்டி குட்டி அப்பளம். உனக்கு பிடிக்காதா கேரட் சாதம்? இந்த உலகத்துக்கே தெரியும்டா உனக்கு கேரட் சாதம் தான் பிடிக்கும்னு. இப்போ போய் பிடிக்கலன்னு சொல்கிறான். சரி ஓகே, இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து நேற்று சாட்டர்டே வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அவங்க மிஸ்ஸு பார்த்துட்டு எந்த 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னாங்க. இவங்க ரியாக்ஷனே இல்லாமல் சிரிச்சுக்கினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம லட்சுமா வந்து கேட்டோம், எப்படி லட்சு படிக்கிறான்னா, படிக்கிறதுல ப்ராப்ளமே இல்லை, நல்லா வந்து படிக்கிறாங்க, குவைட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நீயா குவைட்டாக இருக்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசில். அதுக்கப்புறம் இவர்கிட்ட போனோம். இவங்க மேம் வந்து நல்லா படிக்கிறாரு, சூப்பராக ஆன்சர்லாம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 1 மந்த் வரைக்கும் பேசவே இல்லை, பயங்கர குவைட்டாக இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு, இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டு. 2 பேருக்கு நடுவில் இவர் உட்காந்துங்கன்னா பேசின்னு இருக்காராம். அவங்க லெசன் எடுத்தால் இவங்க இங்கே ஒரு லெசன் போதான், அப்படி பேசுகிறாராம். ஆனால் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, படிப்புலாம் சூப்பர்ன்ட்டாங்க. அவ்வளோதான், அவருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அவங்க மிஸ்ஸு பார்த்தவொடனே இதான் எங்கள் மிஸ்ஸு, இதான் எங்கள் மிஸ்ஸு. என்ன சொன்னாங்க? ஆமாம், குட்டி குட்டியாக எழுதுனானா, கொஞ்சம் பெருசாக எழுத சொல்லுங்கன்ட்டு. இவர் வந்து இடம் நிறைய வேணுன்றதுக்காக குட்டி குட்டியாக எழுதின்னு வர. பெருசாக எழுதணும்னா இந்த குட்டி ஈ இருக்கும் தெரியுமா, குட்டி குட்டி ஈ இங்கே வருமே, அந்த ஈ மாதிரி எழுதுறானா. அவ்வளோ பெருசுலாம் நீ எழுத வேணாம், இவ்வளோ பெருசாக எழுது போதும். கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி, அவ்வளோலாம் வேணாம். நீ அக்கா எழுதுகிற மாதிரி எழுது போதும்.
ஓகே, இப்போ வந்து பேப்பர் இப்போ தான் வந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பஸ் வர வரைக்கும் படிச்சுட்டு பஸ் வந்தோடனே கிளம்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் வந்து குழந்தைங்கள இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்க வைங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சொல்லுவாங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, நாலேஜ் வளர்கிறதோட அந்த இங்கிலீஷ் நாலேஜும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே ட்ரைனிங் கொடுத்துருவோம். கொடுக்கல, பார்த்துட்டு இருக்காங்க இப்போ தான். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நீ படிப்பா தமிழ் பேப்பர், தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டுமே வாங்குகிறோம். எது யூஸாக இருக்கோ, தமிழ் பேப்பர் வந்து நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்க, இன்னும் இங்கிலீஷ் பேப்பர் வந்து அவங்க நாலேஜுக்காக. அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி வாங்கினோம். நம்ம பார்த்து கீழே விட போகுது. ஓகேங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம சுஜனோட ஆக்டிங்கில் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட போகிறோம். எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சுஜன் வந்து பலவிதமான பல கேரக்டரில் வந்து உள்ளே இறங்க போகிறான். என்ன சுஜன், ஆமாம் தானே? அது மாதிரி வீடியோஸ்லாம் நிறையவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லட்சோட ஆக்டிங்கும் நிறையவே வந்து உள்ளே இறக்க போகிறோம். ரெண்டு பேரையுமே கொலாம்பு பண்ணிலாம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. பஸ் வரப்போகுது. மாமா போகிறார், பாய் சொல்லு. அவங்க மாமா வண்டியில் போகிறார், பாய் சொல்லிட்டு போவார். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டுப்பா. ஓகேப்பா, ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லா நடக்கணும். ஹாவ் அ நைஸ் டே. ஹாவ் அ நைஸ் டே. எனக்கு நைஸ் டே வரக்கூடாதா? சொல்லு. ஹாவ் அ நைஸ் டேம்மா. ஓகே, உங்களுக்கும் ஹாவ் அ நைஸ் டே. இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும். மழை வந்து ஒன்று மழை ஃபுல்லாவது வரணும், இல்லை வராமையாவது நீங்கள் இப்படியே சொட்டு சொட்டாக வந்து ஈரமாக எனக்கு இது தரலாம். அதை தான் பண்ணுது. சரி, ஓகே. இந்த வீடியோவில் அடுத்து என்ன ஸ்பெஷலாலாம் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஓகேவா? பாய். பாய் சொல்லுப்பா. ஒரே பேப்பர் படிப்பாளி தான் இவர். எப்பா நீயே மறைஞ்சிடுறப்பா பேப்பரில்.